இப்போ நாம் பார்க்க போகிற ஆப்போட நேம் AutoCAD. இந்த ஆப் எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆப்புன்னு சொல்லலாம். இந்த ஆப் மூலமாக நீங்கள் CAD ட்ராயிங்கை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அது 3D ட்ராயிங்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி AutoCAD ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களோட க்ளவுட்லேருந்து ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் எடிட் பண்ண முடியும். டேப்லெட் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் CAD ட்ராயிங்கை ஸ்ட்ரெயிட்டாக PDF-ஆக கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி க்ளவுட்லேருந்து உங்கள் CAD ஃபைலை ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் SketchUp. ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவங்களோட மாடலை SketchUp தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்கு போகிறீங்க, அவங்களுக்கு அவங்க மாடலை 3Dயில் நீங்கள் காமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அதுக்கு லேப்டாப் தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் மொபைல்லேருந்தே இந்த ஆப் மூலமாக நீங்கள் காமிக்க முடியும். இந்த ஆப் மூலமாக நீங்கள் டைமென்ஷன்ஸ் கூட கால்குலேட் பண்ணி காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் செக்ஷன் கட் பண்ணி காமிக்க முடியும். சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ண முடியும். அதை விட இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, உங்கள்கிட்ட AR ஹெட்செட் இருக்குது அப்படின்னா இதில் 360 டிகிரியில் உங்களால் ஒரு மாடலை உங்கள் கிளைண்ட்டுக்கு வியூவில் நீங்கள் காமிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஆப்போட நேம் DWG FastView. AutoCAD போலவே இதுலேயும் CAD ட்ராயிங், வியூ அண்ட் எடிட்டிங் நம்ம பண்ண முடியும். இந்த ஆப்பில் இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா, இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எந்த ஒரு CAD ஃபைலையுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். 3D ஃபைலையுமே நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஃபைலில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைமென்ஷன் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லைன்ஸ் அண்டு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் நீங்கள் டிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணி அதை நீங்கள் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதை மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி CAD ட்ராயிங்கை இதில் ரெண்டரிங் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி வியூ பண்ணுறப்ப ஈஸியாக ஓப்பன் ஆகி வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் யூனிட் கன்வெர்ட்டர். நிறைய யூனிட் கன்வெர்ட்டர் இருக்கப்ப இந்த யூனிட் கன்வெர்ட்டரை மட்டும் பர்டிகுலராக நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த யூனிட் கன்வெர்ட்டரில் பில்டின் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இதில் யூனிட் கன்வெர்ட்டர் மட்டும் இல்லாமல் காம்பஸ், பபிள் லெவல்லேருந்து எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ யூனிட் கன்வெர்ட் பண்ணிட்டு கால்குலேஷன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பில்டின் கால்குலேஷன் பண்ண முடியும். நீங்கள் வெளில போய் இன்னொரு ஆப்பில் தான் ஓப்பன் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் ரியல் டைமில் கரன்சி கன்வெர்ட்டரும் நீங்கள் பண்ண முடியும். அன்னன்னைக்கு ரேட்டு என்னங்கிறத நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்தியன் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒட்டு மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்த யூனிட் கன்வெர்ட்டர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற ஆப்போட நேம் சென்ட் எனிவேர். இது ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப். நிறைய பேர் மொபைல்லேருந்து சிஸ்டம்க்கும், சிஸ்டம்லேருந்து மொபைலுக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த ஆப் மூலமாக வெறும் 6 டிஜிட் நம்பர் ஷேர் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு ஃபைல்ஸாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரே வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாவோட கனெக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் ஃபைலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஷேரிட் மூலமாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்.